அவற்றில் ஒன்றாக தற்போது ஆர்க்டிக் கடல் பாதையை பயன்படுத்துவது உள்ளது. ஏனெனில் துருவ பனிக்கட்டிகள், குறிப்பாக ஆர்க்டிக் துருவ பனிக்கட்டிகள் மிக அதிகமா உருக தொடங்கியுள்ளன. கடந்த 10 அல்லது 15 ஆண்டுகள்ல பனிக்கட்டிகள் உருகும் வேகம் இவ்வளவு அதிகரித்து விட்டது என்பதால் முன்பு கடக்க முடியாத பாதை இப்போது கடக்கக்கூடிய பாதையா மாறியுள்ளது. அதனால் அடுத்த போட்டி என்பது அந்த பாதையை யார் விரைவாக பயன்படுத்த முடிகிறது என்பதை பார்க்கும் போட்டியாக இருக்க போகிறது. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா ஆகியவை ஏற்கனவே இந்த போட்டியில் இறங்கிவிட்டன. அதனுடன் கிரீன்லாந்தை சுற்றியுள்ள போட்டியும் இணைந்துள்ளது. ஏனெனில் அங்கு 2 முக்கியமான வளங்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக தெரிகிறது. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் பெட்ரோல், எண்ணெய் மற்றும் இயற்கை மின்சாதனங்களுக்கு பயன்படுத்தப்படும் அரிய கனிமங்கள். நாம் இயற்கை அன்னையையும் நம்மை சுற்றியுள்ள இந்த சுற்றுச்சூழலையும் வெறும் பயன்படுத்தக்கூடிய இயற்கை வளங்களா மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சா, இப்பது துருவ பனிக்கட்டிகளும் கூட விளக்கப்படவில்லை. அப்புறம் காலநிலை மாற்றம் பத்தி பேசுறதுல என்ன பையன்?